இன்னும் ஓரிரு மாநிலம்தான். ராகுல் காந்தி துணையுடன் இந்தியா முழுவதும் பாஜக ஆட்சி. நிதின் நபின் போடும் வியூகம். பாஜக தேசிய தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள வெறும் 45 வயதே ஆன நிதின் நபின் தன்னுடைய 26வது வயதில் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று இளம் வயது எம்எல்ஏ என்கிற பெயருக்கு சொந்தமானவர். தொடர்ந்து இவர் சந்தித்து 5 தேர்தல்களிலும் 5 வெற்றிகளை பெற்ற நிதின் நபின் தேர்தல் வியூக வகுப்பில் இவரை அடித்துக் கொள்ள ஆட்களே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு இவர் தேர்தல் பொறுப்பாளராக சந்தித்த அனைத்து தேர்தல்களிலும் வெற்றியை பாஜகவுக்கு பெற்றுக் கொடுத்தவர் நிதின் நபின். இப்படி 45 வயதே ஆன இளம் தலைவராக பாஜகவில் கொண்டாடப்பட்டு வரும் நிதின் நபின் சாதனைகளை ஒரு பக்கம் அடுக்கிக் கொண்டே சென்று கொண்டிருக்கையில், இப்படி இளம் தலைவராக தன்னை காட்டிக்கொண்டு தொடர் தோல்விகளை மட்டுமே சந்தித்து வரும் 55 வயதான ராகுல் காந்தியின் அரசியல் பயணத்தில் தோல்வியை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு தேசிய அளவில் மிகப்பெரிய கட்சியாக இருந்த காங்கிரஸ் பேர் இயக்கத்தை குறுகிய வட்டத்திற்கு சுருக்கி பல மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சி எங்கே என்று கேட்கும் அளவுக்கு கொண்டு சென்ற பெருமை ராகுல் காந்தியவே சேரும். பாஜகவை தலைமையேற்று இருக்கும் நிதின் நபின் மற்றும் காங்கிரஸ் கட்சியை தலைமையேற்று இருக்கும் ராகுல் காந்தி இருவரும் கடந்து வந்த பாதைகளை ஒப்பிடுகையில், பாஜக இளைஞரணி நிர்வாகியாக களப்பணியில் தொடங்கி படிப்படியாக உயர்ந்து இன்று பாஜக தேசிய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் நிதின் நபின். ஆனால் ராகுல் காந்தி குடும்ப செல்வாக்கை பயன்படுத்தி நேரடியாக நாடாளுமன்றத்தில் நுழைந்தவர். மேலும் ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சியின் வளர்ச்சிக்காக என்ன களப்பணி செய்தார் என்பதை தாண்டி பொய்யான கதைகளை பாஜகவுக்கு எதிராக கட்டவிழ்த்து விடுவது, பின்பு நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்பது என்பதை வழக்கமாக கொண்டிருக்கும் ராகுல் காந்தி தலைமையிலான காங்கிரஸ் சந்தித்து வரும் தொடர் தோல்விகளில் இருந்து இன்னும் பாடத்தை கற்றுக்கொள்ளாமல் விளையாட்டு பிள்ளையாகவே இருந்து வருகிறார். சத்தமே இல்லாமல் 5 வெற்றிகளை சந்தித்து 45 வயதில் இளம் தலைவராக பாஜக தேசிய தலைவராக பொறுப்புக்கு வந்துள்ள நிதின் நபினுக்கு 55 வயதில் இன்னும் அரசியல் பயிற்சியை மேற்கொண்டு ஒரு தெளிவான அரசியல் பார்வை இல்லாமல் இருக்கும் ராகுல் காந்தி என்பது சரியான போட்டியாளர் இல்லை என்பதே நிதர்சனம். ஆகையால் காங்கிரஸ் கட்சியை எப்படி சமாளிப்பது என்பது நிதின் நபினுக்கு ஒரு விஷயமே இல்லை. ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சியின் வீழ்ச்சிக்கான வேலையை அவர் பார்த்து கொள்வார். மேலும் பாஜகவை வளர்ச்சியை நோக்கி எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் நிதின் நபினுக்கு மிகப்பெரிய கடமையாக இருக்கிறது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கும் ஓரிரு மாநிலங்களில் ஆட்சியை தக்க வைக்க ராகுல் காந்தி தலைமையிலான காங்கிரஸ் கட்சி பரிதவித்துக் கொண்டிருக்க, இன்னும் ஓரிரு மாநிலங்களில் மட்டுமே பாஜக ஆட்சியை பிடித்துவிட்டால் இந்தியா முழுவதும் பாஜக ஆட்சிதான் என்பதற்கான களப்பணியில் நிதின் நபின் பாஜக தீவிரமாக களமிறங்கி இருக்கிறது. 1980 பிறந்து 26 வயதிலேயே சட்டமன்ற உறுப்பினராக அடுத்து சந்தித்த அனைத்து தேர்தல்களிலும் வெற்றியை பெற்று வரும் நிதின் நபின் 2019 நாடாளுமன்றத்திற்கு நுழைந்தவர். பீகார் மாநிலத்தில் அமைச்சராகவும் திறன்பட செயலாற்றி சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்களில் தேர்தல் பொறுப்பாளராக பணியாற்றி பாஜக வெற்றி பெற முக்கிய காரணமாக இருந்த அமித்ஷா, மோடியின் நம்பிக்கைக்குரியவராக இருந்து வருகிறார் நிதின் நபின்.